Okay, so now we are going to see what is ETL and its scope and the testing processes involved in the ETL testing and the opportunities in ETL testing. Okay, fine. So what are all the things we are going to see here? First we will clear on that part. Okay, so ETL நம்ம இன்னைக்கு என்னென்ன கவர் பண்ண போறோம். Okay, so here what is ETL testing? ETL na என்ன, then ETL testing na என்ன, okay, and then அதோட opportunities என்ன, and then அதோட placements, and then about the salaries. Okay, so just follow with me. Okay, so we'll see one by one. Okay, so this is the generic way, so this is not specific to any project. First, ETL na என்ன. Okay, so ETL na மேபி உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ETL na simply we can say extract transform load. சரியா, அது மட்டும் இல்லை. ETL extract அப்படின்னா we are going to extract from multiple sources. ஓகே, இல்ல ரொம்ப ஒரு லேமன் டேர்முக்கு புரியணும், ஒரு நார்மல் மேனுக்கு ETLனா என்னன்னு புரிய வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட டெய்லி நீங்க யூஸ் பண்ற உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். ஓகே, ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மேபி ஒரு 5 இயர்ஸுக்கு முன்ன உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணிருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ உங்களோட நெட் பேங்கிங்லயோ மொபைல் பேங்கிங்லயோ நீங்க லாகின் பண்ணி ஸோ 5 இயர்ஸுக்கு முன்ன நான் பண்ண ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்றது பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. ஓகே, ஏன் அப்படின்னா உங்களோட மொபைல் பேங்கிங் நெட் பேங்கிங் ஒரு பின்னாடி ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, அந்த டேட்டா பேஸ்ல யூ வில் ஹாவ் ஒன்லி தி கரண்ட் டேட்டா அண்ட் தென் நியர் கரண்ட் டேட்டா. ஸோ இந்த பேங்கிங் வந்து நியர் கரண்ட் டேட்டாவை அவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா ஒவ்வொரு பேங்க்கும் மேபி 6 months இல்ல 3 months டேட்டா தான் வச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட லாஸ்ட் 6 months டிரான்சாக்ஷன் மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். உங்களோட 5 years டிரான்சாக்ஷன் 10 year டிரான்சாக்ஷன் இதெல்லாம் உங்களால பார்க்க முடியாது. ஓகே, பட் பேங்க் அதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு இடத்துல தனியா. ஒரு இடத்துல தனியா அவங்க எடுத்து போய் வச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் டேட்டா வேர்ஹவுஸ். ஸோ நீங்க பண்ண என்டையர் டிரான்சாக்ஷனும் ஒரு டேட்டா வேர்ஹவுஸ்ல அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். இன்னொரு சிம்பிளான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உங்களோட ஐஆர்சிடிசி வெப்சைட்டை எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கிற சைட்டை நான் சொல்றேன். ஸோ ஐஆர்சிடிசி சைட்டை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு போயிட்டு நெக்ஸ்ட் 1 month கழிச்சு என்னென்ன ட்ரெயின்ஸ் அவைலபிள் இருக்கு, இந்த லொகேஷன் டு இந்த லொகேஷன் என்னென்ன ட்ரெயின்ஸ் அவைலபிலிட்டி இருக்கு, சீட்ஸ் எவ்வளோ அவைலபிள் இருக்கு, அதோட ப்ரைஸ் என்ன, இது எல்லாமே பார்க்க முடியும் உங்களால. அதுவே ஒரு நேற்றுக்கு என்ன ட்ரெயின் போச்சு இந்த டெஸ்டினேஷன்ல இருந்து இந்த இடத்துக்கு, அதோட ப்ரைஸ் என்ன, அதுல என்ன சீட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்றத உங்களால பார்க்க முடியாது. ஸோ அதே அப்ளிகேஷனை தான் நேத்தும் யூஸ் பண்ணீங்க, அதே அப்ளிகேஷனை தான் இன்னைக்கும் யூஸ் பண்றீங்க. நேத்து அந்த டேட்டா உங்களுக்கு காட்டுச்சு, இன்னைக்கு அது காட்ட மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, டேட்டாவை அந்த டேட்டா பேஸ்ல இருந்து மூவ் பண்ணிடுறாங்க. புரியுதா? இந்த மூவ்மெண்ட்டை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ETL அப்படின்றது டேட்டா மூவ்மெண்ட் தான். ஒரு இடத்துல இருந்து நம்ம இன்னொரு இடத்துக்கு பண்ற டேட்டா மூவ்மெண்ட் தான் இந்த பியூர் ETL. ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எக்ஸாம்பிள், அங்க என்ன பண்றாங்க, உங்களோட OLTP டேட்டால இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பேங்கோட டேட்டா வேர்ஹவுஸ்ல அதை எடுத்து போயிட்டு லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த ஐஆர்சிடிசி என்ன பண்றாங்க, இங்க அவங்களோட டிரான்சாக்ஷன் அப்ளிகேஷன்ல இருந்து டேட்டாஸை எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட டேட்டா வேர்ஹவுஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. புரியுதா? ஸோ அவங்களோட இன்டர்னல் பர்பஸ், ஆடிட் பர்பஸ், அவங்களோட பிசினஸ் யூஸ், இதுக்காக இதெல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளை தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ எக்ஸாம்பிள், யூ கேன் டேக் யூ ஹேவ் a database. ஓகே, டேட்டாபேஸ் அப்படின்னா நீங்க உங்களோட பேங்கிங் அப்ளிகேஷன் நீங்க யூஸ் பண்ற நெட் பேங்கிங்க்கு பின்னாடி இருக்கிற ஒரு டேட்டாபேஸாகவும் நீங்க நினைச்சுக்கலாம். இல்ல நான் சொன்ன மாதிரி ஐஆர்சிடிசிக்கு பின்னாடி இருக்க ஒரு டேட்டாபேஸாகவும் நீங்க நினைச்சுக்கலாம். இது ஒன் ஆஃப் தி சோர்ஸ். தென்
இன்னொரு சோர்ஸையும் நான் இங்க வச்சிருக்கேன். ஏன்னா ETL அப்படின்றது சிங்கிள் சோர்ஸ்ல இருந்தும் டேட்டாவை எடுக்கலாம், மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்தும் டேட்டாவை எடுக்கலாம். நான் இப்ப ரெண்டாவது சோர்சஸா ஒரு ஃபைல் சிஸ்டம் வச்சிருக்கேன். புரியுதா? ஸோ ஃபைல் சிஸ்டம் அப்படின்னா அது வந்து ஒரு CSV ஃபைலா இருக்கலாம், டெக்ஸ்ட் ஃபைலா இருக்கலாம், இல்ல JSON, XML இந்த மாதிரி எந்த ஃபைல் ஃபார்மட்டா வேணும்னாலும் இருக்கலாம். ஓகே, அண்ட் தென் நான் அதர்ஸ்னு ஒரு சோர்ஸை வச்சிருக்கேன். ஸோ மல்டிபிள் சோர்ஸ் வேற என்னவா வேணும்னாலும் இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் இப்படி வச்சிருக்கேன். ஸோ இந்த ETL ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? we are going to extract the data. சரியா? ஸோ இந்த மல்டிபிள் சோர்சஸ்ல இருந்து டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். இதுதான் ETL ஓட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். சரியா? ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ண டேட்டால நம்ம என்ன பண்ணுவோம்? we'll apply some logics. என்ன மாதிரியான லாஜிக்? இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ற எல்லா டேட்டாவுமே நம்மளோட டேட்டா வேர் ஹவுஸ்க்கு போகணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க டேட்டா கிளென்சிங் பண்ணுவோம். ஓகே, அதாவது unwanted data, removing unwanted data, and then data shaping நம்ம பண்ணுவோம். புரியுதா? பண்ணிட்டு then we give this data into a transformation process. புரியுதா? ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ், ஓகே, ஸோ இதை எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா, இது ஒரு ETL டூலை வச்சு பண்ணலாம், இல்ல ஏதாச்சும் ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை வச்சு பண்ணலாம். புரியுதா? ஸோ இந்த போத் திஸ் டூ மோட்ஸ் நம்ம எப்படி வேணாலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் ETL டூல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான டூல்ஸ் இன்ஃபர்மேட்டிகா, பவர் சென்டர், இன்ஃபர்மேட்டிகாவோட IICS வெர்ஷன், SSIS, டேட்டா ஸ்டேஜ்னு ஒரு டூல் இருக்கு, அபினிஷோ, சரி, இந்த மாதிரி மல்டிபிள் டூல்ஸ் இருக்கு. இந்த டூல்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? டேட்டா மேல டிரான்ஸ்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணும். புரியுதா? ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்மா இருக்கிற டேட்டாவை இன்னொரு ஃபார்முக்கு மாறும். புரியுதா? இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டேபிள்ல இப்போ டேட்டா வந்து டேபிள் ஃபார்மேட்ல இருக்கு. புரியுதா? ஒரு எம்ப்ளாயி டேட்டா இருக்கு, எம்ப்ளாயி ஐடி, அவங்களோட நேம், அவங்களோட சேலரி, அவங்க டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட டோட்டல் சேலரி என்னன்றதுதான் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்படின்னா டிபார்ட்மெண்ட் வைஸ் சம் ஆஃப் சேலரி, டோட்டல் சேலரி, இதை எடுப்பாங்க. இதுதான் ஒரு சிம்பிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணிட்டு தென் they will load the data to the data warehouse. புரியுதா? ஸோ டேட்டா வேர்ஹவுஸ்க்கு இந்த டேட்டாவை லோட் பண்றாங்க. இந்த ப்ராசஸ் இப்போ இது நடக்குது இல்லையா? இந்த ப்ராசஸ் இட் வில் பி a daily process or a weekly process or a monthly process. புரியுதா? இப்போ IRCTC பொறுத்த வரைக்கும் அது டெய்லி ப்ராசஸ். டெய்லி நடக்கிற டிரான்சாக்ஷனை அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்க டேட்டா வேர்ஹவுஸ்ல லோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. உங்களோட பேங்கிங் they might do weekly process or they might do monthly process also. புரியுதா? ஸோ இப்போ உங்களோட டிரான்சாக்ஷன் அப்ளிகேஷன்ல பண்ற எல்லா சேஞ்சஸும் it will reach to the data warehouse after the transformation. புரியுதா? தென் இதோட இது நிக்கல. ஸோ இதுக்கு அடுத்தது ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். புரியுதா? ஸோ டேட்டா அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்மளோட மொத்த டேட்டாவும் நம்ம டேட்டா வேர்ஹவுஸ்ல லோட் பண்ணி வச்சிருக்கோம். இதுல இருந்து they will extract the business intelligence reports. புரியுதா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்மளோட IRCTC அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ IRCTCல இருந்து இப்போ அதோட டாப் மேனேஜ்மெண்ட்ல இருக்க CEO, MDO அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. எந்த மாதிரி இருக்கலாம்? ஸோ லாஸ்ட் 1 வீக் நம்மளுடைய சதர்ன் ரீஜன்ல என்ன ரெவன்யூ இருந்துச்சு, சதர்ன் ரீஜன்ல எந்த ரூட்ல நமக்கு ரெவன்யூ அதிகமா இருந்துச்சு, எந்த ரூட்ல ரெவன்யூ கம்மியா இருக்கு, ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸோட அகாமடேஷன் சார்ஜஸ்லாம் என்ன ஆகுது, சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க ரிப்போர்ட்ஸா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதே மாதிரி தான் பேங்கிங் செக்டார்லயும், சரியா? ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆக போகுது? ஓகே, ஃபைனலி இந்த பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ், அது பேர்லயே இருக்கு, பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட். ஓகே, ஸோ அந்த ரிப்போர்ட் எதுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னா, அவங்களோட பிசினஸோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்க்காக they are going to take some decisions. அந்த டிசிஷன்ஸ்க்கு பேஸே இந்த டேட்டா தான். இந்த டேட்டாவை வச்சு தான் அவங்க they will go for the other business decisions.
புரியுதா? திஸ் இஸ் தி ஹோல் ETL ப்ராசஸ். ஓகே, இப்போ இதுவே நம்ம ஒரு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம், அங்க ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அங்க போகும்போது அந்த ப்ராஜெக்ட் பெர்ஸ்பெக்டிவ் உங்களோட சோர்ஸ் என்ன வேற இருக்கும், அங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ற டூல் வேற இருக்கும், உங்க டேட்டா வேர்ஹவுஸ் ஒரு டேட்டா பேஸ்ல இருக்கும், உங்களோட அனலிட்டிகல்ஸ்க்கு ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அனலிட்டிகல்ஸ் பண்றதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. பவர் பிஐ, டேப்லியூ, கூகுள் லுக்கர், கிளிக் சென்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு, பிஐ டூல்ஸ். புரியுதா? ஸோ இதை வச்சு தான் பண்றோம். ஸோ இதுதான் ஹோல் ETL ப்ராசஸ். ஸோ ETL அப்படின்றது இதுதான் ப்ராசஸ். புரியுதா? தென் இப்போ அடுத்த ஸ்டெப், ஏன் ETL டெஸ்டிங் பண்ணணும்? இப்போ ETL அப்படின்றது you came to know what is ETL. Why ETL testing? Okay, so as I already told, nowadays எல்லா பிஸ்னஸுமே they rely most on the data they have by their own. சரியா? இப்போ என்னோட டேட்டாவையே நான் அனலைஸ் பண்ணாதான் என்னோட பிஸ்னஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். ஓகே, சிம்பிள் எக்ஸாம்பிள், if I am running a retail shop, ஸோ என்னோட ரீட்டைல் ஷாப்போட தினம் தினம் வரவு செலவு என்னன்னு நான் பார்த்தாதான் என் பிஸ்னஸ் ப்ராஃபிட்ல போதா லாஸ்ல போதா, எந்தெந்த ப்ராடக்ட் மேல எனக்கு ப்ராஃபிட் இருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட் லாஸா போகுது, ஸோ எந்த ப்ராடக்ட்ஸை நான் ஆட் ஆன் பண்ணலாம், எந்த ப்ராடக்ட்ஸை நான் வேண்டான்னு விட்டுறலாம் அப்படின்றத நான் டிசைட் பண்ண முடியும். இஃப் ஐ எம் நாட் செக்கிங் மை ஓன் டேட்டா, சரியா, ஸோ ஐ எம் கோயிங் டு சஃபர். அதே தான் இப்போ இருக்கிற எல்லா பிஸ்னஸ்லையும். ஸோ அவங்களோட பிஸ்னஸ் டேட்டாவை தே ஹாவ் டு டூ தி அனாலிசிஸ். ஸோ அதுக்கு ETL டெஸ்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த டேட்டா அக்யூரேட்டா இருந்தால் மட்டும்தான் தே கேன் ஏபிள் டு டூ தி டேட்டா அனாலிசிஸ். ஓகே, தென் அதே பாயிண்டோட ரெப்ளிகேட் தான் இது. ஸோ இதை அவாய்ட் பண்ணவே முடியாது நீங்க. ஓகே, ஸோ அதனால தான் இது இன்எவிட்டபிள் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். புரியுதா? ஸோ டேட்டா குவாலிட்டி அண்ட் தென் டேட்டா கம்ப்ளீட்னஸ், டேட்டா அக்யூரசி, இது மூணுத்தையும் என்ஷூர் பண்றது என்னன்னா இது ETL டெஸ்டிங் தான். இன்கேஸ் நம்ம போன ஸ்லைட்ல பார்த்த மாதிரி இப்போ சோர்ஸ்ல இருந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இன்கேஸ் இஃப் யூ ஹேவ் எனி டேட்டா லாஸ், ஏதோ நடுவுல டேட்டா லாஸ் ஆயிருக்கு, புரியுதா? இப்போ இந்த டேட்டா லாஸ் ஆனது யார் கண்டுபிடிப்பா? ETL டெஸ்டர் ஹேஸ் டு ஃபைண்ட் த டேட்டா லாஸ். டேட்டா லாஸ் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிச்சி he have to inform to the developers and then the developer will fix that. இப்போ இதை யாருமே கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டேட்டா லாஸ் ஆனதோட அது BI ரிப்போர்ட்டுக்கு போயிருக்கும். அப்போ உங்களோட BI ரிப்போர்ட் will show the irrelevant output. புரியுதா? தப்பான அவுட்புட்டை தான் அது காட்டும். புரியுதா? ஸோ தென் ஏன் ETL டெஸ்டிங்? இப்போ ஒரு சில டவுட் இருக்கலாம், why not ETL டெவலப்மெண்ட்? நம்ம ஏன் ETL டெவலப்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, ஏன் ETL டெஸ்டிங் போகணும் அப்படின்னா, ETL டெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதோட மஸ்ட், நீங்கள் ETL டெஸ்டிங் பண்ணணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஹாவ் தி SQL நாலேஜ். புரியுதா? உங்களுக்கு SQL நாலேஜ் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும், யூ கேன் ஏபிள் டு டூ தி ETL டெஸ்டிங். புரியுதா? ஸோ இதை லேர்ன் பண்ணுறது, அப்ளை பண்ணுறது ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் SQL மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ETL டெஸ்டிங் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதே மாதிரி டூல் இண்டிபெண்ட், உங்கள் டெவலப்பர் எந்த டூலை வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு ETL டெஸ்டருக்கு தேவையே இல்லை. அவங்க என்ன பண்ண போகிறாங்க, உங்களோட சோர்ஸ் டேட்டாபேஸ், டார்கெட் டேட்டாபேஸ், இதுக்கு நடுவில் SQL எழுதி தான் நீங்கள் வேலிடேட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு டூல் நாலேஜ் அப்படின்றதும் தேவையில்லை. ஸோ கம்மியான ஸ்கில்ஸ் இருந்தாலே நீங்கள் ETL டெஸ்டிங்கில் நல்ல ஒரு கெரியரை பில்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு என்ட்ரி லெவலில் இது ரொம்ப 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 சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சஸ்டெயின் பண்ணலாம். புரியுதா? தென் இதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, இது ரொம்ப சிம்பிளாக நான் வச்சுருக்கேன். ஸோ எங்கெங்கெல்லாம் we may have the ETL டெஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னா, இந்த இமேஜுக்கும் நான் சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ரெய்னி சீசன் வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு அங்கங்க மழை பெய்யும் போது,
சரியா? ஸோ அதே மாதிரி தான் டேட்டா. டேட்டா எங்கேருந்து வேணும்னாலும் ஜென்ரேட் ஆகும். ஒரு அப்ளிகேஷன்லேருந்து ஜென்ரேட் ஆகும். ஒரு வெப் பேஸ்டு அப்ளிகேஷன், இல்லை ஒரு மொபைல் அப்ளிகேஷன், இல்லை ஒரு ஏபிஐ, எதுலேருந்து வேணாலும் டேட்டா ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டேட்டாவை எல்லாமே நம்ம ஒரே இடத்துல செக்ரிகேட் பண்ணி வச்சிருந்தாதான் அதை நம்ம யூஸ்ஃபுல்லா நமக்கு தேவையான அப்ப நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் சிம்பிளி லைக் அ டேம். ஸோ ஒரு டேம்ல எப்படி நமக்கு வாட்டர் அபண்டண்டா இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது நம்ம தேவை இருக்கும்போது நம்ம அதை கரெக்டான சேனல்ஸ்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றோமோ, அதே மாதிரி தான் இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்பர் டேட்டா கலெக்டட் இன் அ கரெக்ட் ஸ்பேஸ், யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் பெட்டர் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட். புரியுதா? ஸோ வேர் எவர் யூ ஹேவ் அ டேட்டா எங்கெங்கெல்லாம் இருக்கோ, யூ வில் ஹேவ் அ பெட்டர் ஸ்கோப் ஃபார் ETL டெஸ்டிங். Clear? Then, so this slide tells you இதுவரை நம்ம வந்து பிளேஸ் பண்ணியிருக்க கம்பெனிஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடில் இடம் பத்தல, அதனால நான் சில முக்கியமான கம்பெனிஸ் மட்டும்தான் இதில் நான் வச்சிருக்கேன். ஸோ வி ஹேவ் நியர்லி 95 கம்பெனிஸ். ஓகே, ETL டெஸ்டிங்கில் நாங்கள் பிளேஸ் பண்ண கம்பெனிஸ். ஓகே, ஸோ அதில் சில கம்பெனிஸ், முக்கியமான கம்பெனிஸ் மட்டும்தான் இதில் வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஆல் தி மேஜர் டயர் 1 கம்பெனிஸ், டயர் 2, டயர் 3 எல்லா கம்பெனிஸுமே நம்ம ETL டெஸ்டிங்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. நம்ம இதுவரை நம்ம இந்த கம்பெனிஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸை. புரியுதா? ஸோ அவர் எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் தீஸ் கம்பெனிஸ். புரியுதா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி ETL டெஸ்டிங்ஸ். Clear?